போலாமா செல்லம்? போலாம். ஒரு நிமிஷம். என்னாச்சு? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? இந்த கேள்வின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா என்ன கீழே போட்டுருவீங்களே, நான் பாவம்ல. அடி பாவி, அப்ப கூட நீ கீழே விழுந்துருவேன்னு தான் பயப்படுற. ஆமா, நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு அடிபட்டுருமே. அப்ப நான் கீழே விழுந்து எனக்கு அடிபட்டா பரவாயில்ல. சே அப்படியெல்லாம் சொல்லுவேனா? சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா போலாம், இல்லனா வேண்டாம். ஐயா, ஆல் ரவுண்டர் ரீச் எல்லாம். ஓ அப்படியா? சைக்கிள் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். ஃளைட் சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. அடி பாவி, இதெல்லாம் ஒரு கேள்வியாடி? நான் வெட்டினரி டாக்டருக்கு தான் படிச்சிருக்கேன், ஒன்னும் பைலட்டுக்கு படிக்கல. நீங்க தானே மாமா சொன்னீங்க ஐயா ஆல் ரவுண்டர்னு? அதான் கேக்குறேன், டவுட்ட கிளியர் பண்ணணும்ல. அடி பாவி, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்னைய பார்த்து கேட்டுப்பிட்டியாடி? சரி, என் மாமா ஃளைட் ஓட்டாட்டினாலும் ஆல் ரவுண்டர் தான். அப்படி சொல்றியா செல்லம்? சரி போலாமா? போலாம். மாமா சொல்லு. எங்க போறப்ப? நீ தானே சைக்கிள்ல கூட்டு போச்சேன்ன? நான் தான் கூட்டு போக சொன்னேன். ஆனா இப்ப எவ்வளவு தூரம் வந்துட்டோம் பாத்தீங்களா? ஆமா, எவ்வளவு தூரம் வந்துட்டோம். சரி வீட்டுக்கு போலாமா? வேண்டாம். ஏன்? எனக்கு வாழ்க்கை பூரா இப்படியே போகணும்னு ஆசையா இருக்கு. வாழ்க்கை பூராவா? ஆமா மலர், நீ கேட்டப்ப கூட நான் சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இதுலயே ஒரு சுகம் இருக்குல்ல. இப்ப தெரியுதா? சரி, இப்ப எங்கதான் போறோம்? தெரியலன்னு சொல்றேனே. எனக்கு தெரியலையா? வாழ்க்கை பூரா இப்படியே போகணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கை கால்லாம் வலிக்காது? வலிக்காதே, ஏன்னா நீ என் பக்கத்திலே இருக்கியே. என்னாச்சு? நீங்க காட்டுற அன்புக்கு பாசத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தகுதியானவளா என்னன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்? இப்ப சொல்றேன் கேட்டுக்க மலர், எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். என்னோட அன்பு பாசம் எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் நான் காட்ட முடியும், வேற யார்கிட்ட காட்ட முடியும்? இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் சொல்லாத மலர். மலர் மலரியா? இல்லையே. நிஜமா? நிஜமாதான். எங்க என்னை பாரு. அப்ப நீ அழுத்தான் செய்யற. இல்லன்னு சொல்றேன்ல. அப்ப என்னை பாருமா. போதுமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் பொண்டாட்டி நான் பாக்குறேன். என்ன பார்த்தா எப்படி சைக்கிள் ஓட்டுவீங்க? ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. எது இந்த ரோடு? ஒரு ஈ காக்கா கூட இல்ல, இந்த ரோட்டை பார்த்து ஓட்டினா என்ன, பாக்காட்டி ஓட்டினா என்ன? அது சரிதான். மாமா மாமா என்னடி? ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. முடியாது, என் பக்கத்துல இப்படி ஒரு அழகு தேவதை உட்காந்துருக்கப்ப ரோட்டை பார்த்து ஓட்டவா மனசு வரும்? நல்லா ஐஸ் வைக்கிறீங்க மாமா. மலர் சொல்லுங்க. என்னடி இப்படி படுத்துட்ட? மாமா மடியில நான் படுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன? சரி, ஹனிமூன் எங்க போலாம்? யாருக்கு? அஸ்வின் மாமாக்கும் தென்றலுக்குமா? இல்ல, பின்ன அவங்களுக்கு தான் கல்யாணம் இருக்கு, அவங்க தான் ஹனிமூன் போகணும். அது அவங்க போய்க்கிருவாங்க, உனக்கு எங்க போகணும்? எனக்கா? நமக்குன்னு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாது என்ன, ஒரு டைம் போயிட்டு வந்துடலாமா? ஆசைதான். என்னடி சொல்லடி? போங்க, எனக்கெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியாதுன்னா அப்போ ஓகேன்னு அர்த்தம். இல்லப்பா, நான் சொன்னது, நான் சரின்னு சொல்லலையே. நீ எனக்கு தெரியாதுன்னு சொன்னீல, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் மட்டும் போயிட்டு வருவா? நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வர மாட்டேன்ப்பா. ஐயே, தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஹனிமூன்னா என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? முன்னப்பனா போயிட்டு வந்தா தானே தெரியும். அது சரிதாண்டி, ஹனிமூன் போறவங்க எல்லாம் இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, உனக்கு எந்த ஊர் பிடிக்கும்? எனக்கு மதுரை தான் பிடிக்கும். ஏன்னா மதுரை தான் நான் பிறந்த ஊர், அதனால எனக்கு மதுரை தான் பிடிக்கும். இது நல்ல நியாயமுடி. நீ மதுரையில பிறந்தன்றதுக்காக மதுரையிலேயே ஹனிமூன் கொண்டாட முடியும்? ஒரு ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊர் சொல்றியா? அதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது.
என்னடி சொல்ற? ஆமா, முன்ன பின்ன போனா தானே தெரியும். சரி, ஸ்கூல் படிக்கிறதுல எப்பயுமே டூர் எதுவும் கூட்டு போனதில்ல? அந்த மதுரையே தாண்டினதில்ல, அப்புறம் எங்கிட்ட ஸ்கூல் படிக்கிறதுல டூர் போறது. சரி, நமக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும். உன்னை ஊர் ஊரா ஏன் நாடு நாடா சுத்தி கட்டுறேன். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தாண்டி சொல்றேன். ஐயோ, என் செல்ல மாமா. எனக்கு தெரிஞ்சு யாருமே இது வரைக்கும் அவங்க பொண்டாட்டி எப்படிலாம் ஊர் சுத்தி காட்டுறேன், ஊர் ஊரா கூட்டு போறேன்னு சொன்னதே இல்லை. நான் கேட்காமே நீங்க எனக்கு எல்லாம் செய்யறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீங்க தான். பெஸ்ட் ஹஸ்பண்டா? ஆமா. சரி, அப்ப என்ன அப்ப? ஒரே ஒரு உம்மா கூட. சரியான ஆளுதான். குடுடி. தர முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் தானே. இந்த பெஸ்ட் ஹஸ்பண்ட் கேட்டா தரமாட்டியா? தர மாட்டேன். அப்ப நீ பெஸ்ட் பண்டாட்டி இல்ல. சரி, கண்ணை மூடுங்க. கண்ணெல்லாம் மூட முடியாதே. கண்ணா மூடுனாத்தான் தருவேன், இல்லைன்னா தர மாட்டேன். நான் கிளம்புறேன். சரி சரி, கண்ணை மூடுறேன். என்னது இது? உனக்கு தேவை என் கண்ணை நீ பார்க்க கூடாது, அதுதானே? இதெல்லாம் போங்காட்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆசை தோசை அப்பள வடை. பத்தியா உன் வேலையை காட்டிட்ட பத்தியா? இருடி வர்றேன். மாட்டினியா மாவளே? யாரை ஏமாத்த பாக்குற? இதுங்க நான் கேட்டதை கொடுத்தா விட பாரு. அதெல்லாம் தர முடியாது. அப்ப விடவா முடியாதுடி செல்லம். என்ன பாக்குற? விட முடியுமா முடியாதா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. கைய விடுங்க. ஒழுங்கா அங்கேயே நான் கேட்டதை நீ கொடுத்துருக்கலாம். இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் செல்லம், இட்ஸ் யுவர் மிஸ்டேக். யாரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது? நீ பேச மாட்டாத. சரி, கைய விடுங்க, தர்றேன். அதெல்லாம் முடியாது, கையெல்லாம் விட முடியாது. மாட்டிக்கிட்டியா? இப்ப கொடுத்துத்தானே ஆகணும். ஒரு முத்தத்துக்கு என்னை நீ என்ன பாடப்படுத்துற? நீ கொடுத்தாத்தான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். சரி சரி. என்னடி சரி சரி? மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் சரி சரியா? சரி கொடு. கொடுக்கறானா விடவா போறீங்க? என்ன செல்லம், வெக்கமா? சிரிப்பா பாரு. ஏமலர், நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? யார் சொன்னது? இல்ல, கேட்டேன். என்ன கேட்டேன்? நீங்க என் செல்ல மாமா. நீங்க என்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட பாருங்க. வெக்கம் போயிருச்சா? இன்னும் போல. என்னது வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு? எப்பயுமே கலகலன்னு கிடக்கும். எங்க சத்யா? சத்யா? ஐயோ, வந்துட்டானே. இப்ப என்னத்த சொல்றது இவங்கிட்ட? அம்மா சத்யா எங்க? சத்யா சத்யா. ஐயோ, என்னத்த சொல்லப்ப? அம்மா சத்யா எங்கன்னு கேட்டேன். என்னங்க என்னங்க? சத்யா எங்கன்னு கேட்டதுக்கு அப்பா கூப்பிடுறாங்க. என்னம்மா? உங்க சத்யா எங்கன்னு கேக்குறீங்க? என்னது சத்யாவை கேக்குறானா? ஆமாங்க. இப்ப என்னங்க சொல்றது? சத்யா எங்கேயும் போயிருக்காளா? என்ன அதை சொல்ல பயந்துகிட்டு அப்படி அம்மா நின்னுக்கிட்டு இருக்காங்களா? இல்லப்பா பாண்டி, சத்யா ஊருக்கு போயிட்டா. என்னது ஊருக்கா? ஆமையா பாண்டி, அவங்க அம்மா அப்பா அவளை ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. யார கேட்டு அவளை அனுப்பி வச்சிங்க? எப்பா பாண்டி, அவங்க பிள்ளைய அவங்க கூட்டிட்டு போறாங்க, அதுல நம்ம என்ன தடுக்க முடியும்? உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நான் போகத்துல அவ இருக்கணும், வரத்துல அவ இருக்கணும். தெரியுமையா பாண்டி? தெரிஞ்சுக்கிட்டே அவளை எதுக்கு ஊருக்கு அனுப்பி வச்சிங்கன்னு கேக்குறேன். சுய நினைவோட தான் பேசுறியா என்ன? அதெல்லாம் நான் சுய நினைவோட தான் இருக்கேன். இன்னும் கல்யாணத்துக்குலாம் ஒரு வாரம் தான் இருக்கு. அதனாலதான் அவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வந்தது வராதமா எதுக்குடா தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு கிடக்க? என்னம்மா நீங்களும் போய் தெரிஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. தெரிஞ்சுக்கிட்டே ஏமா அப்படி பண்றீங்க? எடுவட்டவே கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு வேணாண்டியா. இப்ப பாரு, சத்யா முந்தாரிய பிடிச்சுக்கிட்டு தான் சுத்துறியா. இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள ஐயாவுக்கு அந்த அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியலையா? ஐயா பாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்கிற கூடாது, அதனாலதான் சத்யாவை ஊருக்கு கூட்டு போயிருக்காங்க. இதை பார்க்க கூடாது. யாருமா சொன்னது பொண்ணும் பையனும் பாத்துக்கிற கூடாதுன்னு? உங்க தாத்தையும் பாட்டையும் பூட்டை எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்களா? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இது சம்பிரதாயமா? என்னையாவது கொடுமையா இருக்கு. கொடுமையாத்தான் இருக்கும், கொடுமையா. ஏங்க நீங்க வாங்க போலாம். அவன் கிடைக்க லூசுப்பேன். யாரா அவளை பார்க்க கூடாதுன்றது மட்டும் இல்ல, அவகிட்ட பேசவும் கூடாது. என்னது பேசவும் கூடாதா? இது என்ன அநியாயம்? அவகிட்ட என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. எனக்கு தெரியாதுப்பா. பேசாம இருக்கணும் சொன்னா பேசாம இருந்துதான் ஆகணும். ஏன்டி இப்படி பண்ற? வந்தது வராததுமா அவங்கிட்ட ஏன்டி இப்படி வம்புழுத்துக்கிட்டு இருக்க? பேசக்கூடாதுன்னு சொன்னா அவன் எப்படியே பேசாம இருப்பியா? நீங்க சும்மா இருங்க. அவங்கிட்ட நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். பார்க்க கூடாதுன்னு சொல்லு. சரிங்களா,
பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படியே பேசாம இருப்பியா? அவ கூடயே 2 மாசமா பழகி செஞ்சு இருந்துட்டு போனாலும் அவளை பார்க்கணும், வந்தாலும் அவளை பார்க்கணும் அப்படின்றப்ப எப்படியே பார்க்காம பேசாம இருக்க முடியும்? நீயே சொல்லு. நம்ம என்னங்க பண்ண முடியும்? சம்பிரதாயம் இன்னும் நிறைய சடங்குலாம் வேற இருக்கும். சத்யாக்கா அவங்க வீட்டில் தான் பண்ண முடியும், நம்ம வீட்டில் பண்ண முடியுமா? அதுக்காகத்தான் என் தம்பி அவளை கூட்டிட்டு போயிருக்கான். நம்மளும் சொன்னா ஆனால் கேட்க மாட்டேன்ட்டாங்கல்ல. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, இன்னும் ஒரு வாரம் தானே, அதுக்குள்ள பார்த்துக்கலாம். ஒரு வாரம் அவங்க மகன் என் மருமகளை பார்க்காம இருக்க மாட்டானா? என்னடா நான் சொல்றது புரியுதுல? புரியுது புரியுது. நீங்க சொன்னாப்ல அவளை பார்க்காம அவகிட்ட பேசாம இருந்துருவேனா? போன்ல வீடியோ கால்னு ஒண்ணு இருக்குமா? அது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி பாத்துக்கிட்டே வீடியோ கால் பேசுறதுக்கு தான். என்னதான் அவளை வீடியோ கால்ல பார்த்தாலும் பேசினாலும் என்கிட்ட நேர்ல இருக்க மாதிரி இருக்காதுல. சரி என்ன பண்றது? ஒரு வாரம், அதுக்கப்புறம் சத்யா என்னவள்? என் சத்யா எப்பயுமே என் கூடவே இருக்கணும். ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டேல, இரவு உன்னை பாத்துக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்கு செல்லக்குட்டீஸ், அதனால தான் 10 நிமிஷம் வீடியோ எடுத்து போடுறேன். நினைச்சுக்கங்க செல்லக்குட்டீஸ், யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் செல்லக்குட்டீஸ். அப்ளிகேஷன் சரியானதும் ரெகுலரா போடுற மாதிரியே வீடியோ போடுறேன் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.